தென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு பழைய நாட்டு ரகங்களான வந்துட்டு கிழக்காசிய நெட்டை, மேற்காசிய நெட்டையில் தொடங்கி அரசம்பட்டியிலேருந்து, கங்காப்பாண்டிலேருந்து குட்டை நெட்டை, நெட்டை குட்டை, குட்டை இன்ட்டு நெட்டை, குட்டை குட்டையிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை. அப்போது எவ்வளோ ரகங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்போ பூக்கும், எப்போ காய்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குட்டை ரகங்கள் பார்த்திங்கன்னா மட்டையுடைய நீளமே பார்த்திங்கன்னா வந்துட்டு குறைவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டை நெட்டைங்கிறது மட்டையினுடைய நீளம் அதை விட அதிகமாக இருக்கும். நெட்டை குட்டைங்கிறது மட்டையினுடைய நீளம் அதிகமாக இருக்கும். அப்போ இடைவெளிங்கிறது குட்டை இன்ட்டு குட்டைக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணணும், குட்டை இன்ட்டு நெட்டைக்கு வேறு மாதிரி பண்ணணும், நெட்டை குட்டைக்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பண்ணணும். அப்போ இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கான்னா நீ வந்து பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு ஆரஞ்சில் வந்துட்டு இளநி மட்டுமே வந்துட்டு குட்டை வேணும், அல்லது ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டை இன்ட்டு நெட்டை வேணும் அப்படின்னாலும் நம்மள்ட்ட இருக்குது. இல்லைங்க எனக்கு வந்து எல்லோவில் வேணும், எல்லோவில் வந்து குட்டை இன்ட்டு நெட்டை வேணும், இல்லை எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து குட்டை மட்டும் வேணும்னா அதுவும் வந்து வச்சுருக்கோம். இல்லைங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மலேசியன் கிரீன், அதாவது செடி வரும்போதே பார்த்திங்கன்னா இது போல் ஓலையே பிரிஞ்சிருக்கும். மட்டையாக இல்லாமல் இது போல் ஓலைகளை கீத்துக்கள், ஓலை கீத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இது போல் ஓலை கீத்துக்களாகவே பிரிஞ்சு வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 மாதத்தில் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தில் வந்து பாலை தள்ளிடும். எனக்கு இந்த ரகம் வேணும், இல்லைங்க எனக்கு பழைய நாட்டு ரகங்கள் வந்து போதுமானதுங்க அப்படின்னா பழைய நாட்டு ரகங்கள் அரசம்பட்டி இது வந்து வச்சுருக்கோம். இல்லைங்க எனக்கு இது வேண்டாங்க, எனக்கு இதிலே பார்த்தீங்கன்னா கங்காப்பாண்டு வேணுங்க, கங்காப்பாண்டில் வந்துட்டு காய் வந்து நல்லா பெரிய காயாக வேணும், அதுவும் வந்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஒரு செடி 2 செடி மட்டும் இல்லை, ஒரு ஏக்கருக்கு 70 செடிகள் எப்படி சாகுபடி பண்ணுறது, 100 செடிகள் எப்படி சாகுபடி பண்ணுறது, அதிகபட்சம் அவ்வளோதாங்க பண்ண முடியுங்க. 150 செடி 200 செடி நட்டேன், 15 செடிக்கு ஒரு தென்னை நட்டேன், 10 அடிக்கு ஒரு தென்னை நட்டேன்லாம் நிறைய விவசாயிகள்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் நடாதீங்க. ஒரு மட்டையுடைய நீளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுங்க. குட்டை இன்ட்டு நெட்டைக்கு எவ்வளோ, நெட்டை இன்ட்டு குட்டைக்கு எவ்வளோ, நெட்டை குட்டைக்கு எவ்வளோ, நாட்டு மரத்துக்கு எவ்வளோ, இளநி கண்ணுக்கு எவ்வளோ. அப்போ மட்டையுடைய நீளம் தெரிஞ்சால் 2 மட்டை வந்து உரசலாமே தவிர மோதி இருக்கக்கூடாது. மோதும் போது என்ன ஆகும், காத்தோட்டம் இருக்காது, சூரிய ஒளி உள்ள போகாது, அப்போ காப்பு வந்து குறையும். அப்போ இதை நேரடியாக கலாய்வு செய்து விவசாயிகளுக்கு வந்து உழவி வந்துட்டு நாம் வந்துட்டு கோகனட் ஃபார்மிங் வந்து பண்ணி கொடுக்குறோம். அடுக்கு முறை சாகுபடி கோகனட் ஃபார்மிங் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடுக்கு முறை சாகுபடி வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும். வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயம் வந்து உழவியை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.